சொல்லிட்டானா ஒரு விஷயம் இது இப்ப நீ அதவா தான் இருக்கிற எனக்கு அது வந்து நீ அதவா தான் இருக்கிற காஷ் போற கணக்கா இல்ல தெரியல வெளியே நல்ல கோல்ட் கிளைமேட் உள்ளார நல்ல வாட்டர் பின்னாடி உங்களுக்கு வியூ தெரிஞ்சிருக்கும். ஹலோ வெல்கம் எவ்ரி ஒன் டு த வியட்நாம் டூர் சீரீஸ். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் க்ரூஸோடைய ரூம் டூர் எல்லாம் போட்டிருக்கேன். இதை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் அந்த ஃபஸ்ட் வீடியோவில் ரூம் டூர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ ரூம் டூர் எல்லாம் முடித்த பிறகு நாங்கள் அன்னைக்கு செக்இன் பண்ண அன்னைக்கு இமீடியட்டாக வந்து எங்களுக்கு லஞ்ச் வந்து ரெடியாக இருந்துச்சு. ஸோ லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வந்து நாங்கள் வந்து அப்பர் டெக்குக்கு வந்திருந்தோம். ஸோ இட் வாஸ் அ வெரி வெரி எக்ஸாஸ்டிவ் லஞ்ச். நிறைய பீஃப் இருந்தது, நிறைய போக் இருந்தது, நிறைய வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக ப்ரிடாமினண்ட்டாக பார்த்தா வந்து வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் தான் நிறைய இருந்தது. இது வந்து ஆயிஸ்டர்ஸ், கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிஸ்டர்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் ஃபிஷ் இருந்தது, ப்ரான் இருந்தது. பட் இது எல்லாமே வந்து அப்படியே வெறும்னே வந்து சால்ட் போட்டு அப்படியே குக் பண்ணி வேக வச்சுருந்தாங்க. நம்மள மாதிரி வந்து டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணல. இப்போ ப்ரான் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்படியே தான் வந்து அந்த தோலோடையே அப்படியே பாயில் பண்ணி அப்படியே இருந்தது. நம்ம தோலெல்லாம் உரித்து அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரோல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த ரோல்ஸ்குள்ளே வந்து கொஞ்சோண்டு ரைஸ் வச்சுருந்தாங்க. ரைஸு ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ஒரு சைட் ஃபுல்லாக வந்து இந்த ரோல்ஸு, அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸு, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாலட்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாம் இருந்துச்சு. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து போக்கு, பீஃப். ஜென்ரலாக சிக்கனை விட போக் பீஃப் தான் ஜாஸ்தியாக இருந்தது. அதில் வந்து நிறைய பார்த்திங்கன்னா இந்த சூப்பி போக் மாதிரி சூப் இருக்குது, அதிலே வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க, அதிலே வந்து அதில் வந்து கொஞ்சம் நூடுல்ஸ் போட்டு அதில் வந்து பீஃபோ போக்கோ வந்து சேர்த்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் சதீஷும் வந்து சூப்பராக வந்து ஒரு நல்ல ஃபுல் ஃப்ளெஜ்டு லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லா டெக்கும், ஒரு 3 டெக் இருந்தது, இந்த டெக்கோட டூர் எல்லாம் வந்து போனோம். எங்களுக்கு பஃபே ரெடி பண்ணி வச்சுருந்த இடத்துக்கு அப்படியே வந்து இன்டோரும் இருந்துச்சு. அதே மாதிரி அங்கேருந்து வெளியில் வந்தால் ஒரு எக்ஸாட்டிக் வியூவோட நல்ல ஒரு அவுட்டோர் லான் மாதிரி ஒரு இடமும் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்து நிறைய வந்து ஈவினிங்கில் வந்து ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இங்கேருந்து வியூ வந்து நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற வியூவெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. நேரில் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ எக்ஸாட்டிக்காக சுற்றி ஃபுல்லாக கடல், இந்த சின்ன சின்ன லைம்ஸ்டோன் மலைகள் இதோடலாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக நம்ம பிக்சர்ஸ் கியூவாக வந்து இந்த நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் சாப்பிட்டுட்டு சுற்றியெல்லாம் பார்த்த பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து இந்த பேம்பூ ரைடு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேம்பூ ரைடு கிட்டத்தட்ட ஒரு 1 hour பேம்பூ ரைட். அந்த பேம்பூ ரைடில் போகும்போது நிறைய கேவ்ஸ்குள்ளெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மேனேஜர், இவர் தான் எங்களுடைய க்ரூஸோடைய டூர் மேனேஜர். அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வந்து எங்களுக்கு பக்காவாக எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுத்துட்டு எங்களை இந்த பேம்பூ போட்டில் ஏற்றிட்டாங்க. ஹாய் ஓயா கோ ஹாய் சொல்லலாம். கூப்பிட்டீங்களா? ஒரு கடை வேணும், அவரே திடீர்னு அங்கே போயிட்டு நடந்து போயிட்டு திருப்பி இருக்கு. ஆமா, இதுதான் யூடியூப்ல வரும். அப்படி எடுங்க. எப்படி எடுங்க? எங்க இருக்கிறோம்னா மலை அடிவாரத்துல. நீ அந்த இது போடு, கிளிப் போடு. காட்டுங்க. கிளிப் ஒர்க் ஆச்சு. நான் அதுவும் தொடரல. இப்போ நம்ம க்ரூஸ்ல இருந்து ஒரு போட்டுக்கு வந்துட்டோம். நம்ம எல்லாரும் கொடுப்பாங்க அந்த தொப்பியை கொடுப்பாங்க. இங்க ஒரு போட்ல போயின்னு இருக்கோம். இப்போ எங்க கூட்டி போவாங்க நம்மள? பேம்பு போட்ல கேவுக்குள்ள போறோம். கேவ்க்குள்ள போறோம். இது வந்து பசிபிக் ஓஷன் ஹலாங் பேல க்ரூஸ்ல. அங்க இருந்து இப்போ நம்ம ஒரு கேவ்க்குள்ள போய் பார்த்துட்டு போறோம். சஞ்சேதிகளுக்காக எங்க கூட வரது யாருனாக்கா யாருன்னா பியர் சாப்பிடல, வாய் கொள்ளறது. பியர், ஆமா இல்ல பியர் சாப்பிடல, அதனால வாய் கொஞ்சம் வளருது. சஞ்சேதிகளுக்காக இப்ப நம்ம கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னா இவர்தான் எங்க பிரசிடென்ட். ஆமா, எங்க பிரசிடென்ட்
பிரசிடென்ட் வணக்கம் அவர்களே, சொல்லுங்க நீங்க ஃபர்ஸ்ட் லேடி. இந்த டூரை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? இவங்க ஃபர்ஸ்ட் லேடிக்கு முன்னாடியே இருக்க லேடி. இவங்க பர்மனன்ட் லேடி. இவரு மிஸ்டர் ஜெயபாண்டி. அவர் வந்துட்டு எனக்கும் அவருக்கும் எவ்வளோ நாளாக தெரியும்னா சொல்லிட்டானா சொல்லிட்டானா ஒரு விஷயம் இருக்கு. இது இப்போ நீ அந்த மாதிரி தான் இருக்கிற. எனக்கு அது வந்து நீ அந்த மாதிரி தான் இருக்கிற. இது வந்து முன்னாடி நீங்கள் க்ரூஸில் போகிறது ஒரு விதமான அனுபவம் அப்படின்னா, இந்த சின்ன பேம்பூ போட்டில் போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம். ஏன்னா பெரிய பெரிய க்ரூஸ்லாம் அங்கே இருக்கிற சின்ன கேவ்க்குள்ளே அங்கே இருக்கிற அந்த லைம்ஸ்டோன் நடுவே போகிற ஒரு கேப்புக்குள்ளே இதுக்குள்ளெல்லாம் வந்து பெரிய பெரிய க்ரூசஸ் போக முடியாது. ஸோ இதுக்குள்ளெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன பேம்பூ போட்ஸில் தான் வந்து கூப்பிட்டு போவாங்க. இந்த பேம்பூ போட் தான் அவங்களோட ட்ரெடிஷ்னலான ஃபிஷிங் போட்ஸ். இந்த ரைடு வந்து ரொம்ப ரொம்ப மேஜிக்கலாக இருக்கும். அண்ட் சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப மெடிடேட்டிவாக இருக்கும். ஏன்னா அந்த டர்காய்ஸ் க்ரீனில் இருக்கிற வாட்டர், இதை சுற்றி இருக்கிற இந்த லைம்ஸ்டோன் மடுக்களோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் இந்த வாட்டர் மேலே விழும். அதுக்கப்புறம் டோட்டல் பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்கும். அந்த இடமே வந்து வெறும் இந்த ரோ பண்ணுற சத்தம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து கேட்கும். நாங்கள் வந்து நல்லா கலாட்டா பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். பட் அதுக்கப்புறம் நாங்களும் வந்து இந்த இயற்கை சூழலை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு கேவ்க்குள்ளே போகும்போதும் டிஃப்ரெண்ட்டான யுனிக் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து உங்களால் பார்க்க முடியும். அங்கே உள்ளார நிறைய பேட்ஸும் இருக்கும். அது இல்லாமல் வந்து இந்த ஒரு லைம்ஸ்டோன் மடுக்கல் மேலேயும் வந்து நிறைய க்ரீனரி வந்து டெவலப் ஆகிருக்கும். அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து உங்களுக்கு இந்த வாட்டரில் இந்த டர்காய்ஸ் கலரில் வந்து தெரியறது வந்து அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். ஒரு கேவ்லேருந்து வெளியில் வரும்போதும் அந்த லைட் பாஸ் ஆன் பண்ணி பயங்கரமாக ரொம்ப இந்த வாட்டரில் ரிஃப்ளெக்ட் பண்ணி ரொம்ப அழகாக இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸை நீங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த இடத்த சுற்றி நிறைய ஃபிஷிங் வில்லேஜஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ரோ பண்ணிவிட்டு பொறுமையாக போகும்போது இந்த ஃபிஷிங் வில்லேஜஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். அது இல்லாமல் வந்து நீங்கள் உங்கள் க்ரூஸ்லேருந்து ஒரு ஸ்பீட் போட்டில் தான் ஃபஸ்ட்டு ஏற்றுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீட் போட்டில் ஏற்றி ஒரு பாயிண்ட் கூப்பிட்டு போவாங்க. அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் வந்து இந்த பேம்பூ போட்டில் ஏறி அதுக்கப்புறம் ஒரு 1 hour பேம்பூ போட்டில் சுற்றி இந்த கேவ்ஸு, அது இல்லாமல் இந்த ஃபிஷிங் வில்லேஜஸ் இது எல்லாத்தையும் உங்களால் பார்த்துட்டு திருப்பி வந்து உங்களை அந்த ஸ்பீட் போட்லேயே வந்து ஏற்றி விட்டுருவாங்க. திருப்பி நாங்கள் க்ரூஸ்க்கு போன உடனே பூலுக்கு போனவங்க தான். இந்த பூல் தான் வந்து இந்த க்ரூஸோடைய ஒரு ஹைலைட்டே. நல்ல வந்து ஒரு இன்ஃபினிட்டி பூல் மாதிரி, அந்த பக்கம் கடல், அந்த பக்கம் வந்து பசிபிக் ஓஷன், இந்த பக்கம் வந்து பூல். அங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த பூலில் அகெயின் வெளியில் கிளைமேட் வந்து பயங்கர கோல்டாக இருந்துச்சு. பட் பூலில் வந்து செம்ம வார்ம் வாட்டர் அண்ட் ரொம்ப எதமாக அந்த குளிருக்கு சூப்பராக வந்து இருந்துச்சு. அண்ட் அங்கே நல்ல வியூ கூட. அப்படியே வந்து அந்த எட்ஜ் ஆஃப் த ஸ்விம்மிங் பூலில் வந்து நின்றுட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோ ரொம்ப ரம்யமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூலில் நல்லா குளித்து டயர்டான பிறகு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நாங்கள் அப்பர் டெக்குக்கு வந்துட்டோம். இதுதான் அங்கே இருக்க டாப் மோஸ்ட் டெக்கு. அங்கேருந்து நல்ல ஒரு சன்செட் வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துட்டோம்.
ரொம்ப க்ளவுடியாக இருந்ததுனால பெருசாக சன்செட் பார்க்க முடியல. ஆனால் அங்கே இருந்த வியூவை நல்ல அழகாக பொறுமையாக உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்தது. சுற்றி நிறைய க்ரூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும். அண்ட் வைஃபை கிடையாது. வைஃபை அப்பப்போ ஆன் பண்ணுவாங்க. அப்போ கூட வந்து அந்த அளவுக்கு வந்து வீடியோலாம் உங்களால் பார்க்க முடியாது. ஸோ லிட்ரலாக வந்து பெரிய எலக்ட்ரானிக் கனெக்டிவிட்டி இதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் சைலன்ஸ், நேச்சர், இந்த அலையோடைய சத்தம் இது மட்டும்தான் வந்து அங்கே இருக்கும். எந்தவித பெரிய கனெக்டிவிட்டி எல்லாம் இல்லாமல் சைலண்ட்டாக நேச்சரோட ஒன்றி என்ஜாய் பண்ணணுன்னா இது வந்து ஒரு கிரேட் பிளேஸ். அண்ட் அகெயின் வந்து ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இங்கே வந்து மழைக்காலம். அந்த டைமை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லா நேரத்துலையும் வந்து இங்கே வரலாம். நாங்கள் போனது வந்து ஃபெப்ரவரியில் டெம்பரேச்சர்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 16லேருந்து 20 டிகிரிக்குள்ளே தான் வந்து டெம்பரேச்சர் இருந்துச்சு. ரொம்ப இதமாக இருந்தது. ரொம்ப குளிர்ற அளவுக்கு நீங்கள் உலன்ஸ் எல்லாம் போட்டு குளிர்ற அளவுக்கும் இல்லை. பட் அதே சமயம் வந்து நீங்கள் நார்மல் க்ளோத்திங்கில் நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு கிளைமேட் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு எக்ஸாட்டிக்காக பிளேஸ் கிடச்ச உடனே ஏகப்பட்ட பேர் எல்லாரும் டேர்ன் எடுத்து இங்கே நின்று ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் பார்ட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஆக்டிவிட்டி எல்லாம் இருந்துச்சு. நல்ல பார்ட்டி எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டோம். Early morning started in a cruise. காலையில் காஃபி டீ கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதோட பாருங்கள் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது கிளைமேட், சூப்பராக. மார்னிங்கில் ஃபுல்லாக மிஸ்ட்டு. இஃப் யூ கேன் see அந்த பக்கத்தில் இன்னொரு க்ரூஸ் எல்லாம் நிற்குது. பட் எதுவுமே தெரியல இதில், வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. சூப்பராக இருக்கு. ஆனால் நல்ல சில்லுன்னு இருக்குது, ப்ரீஸியாக ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் இன்டர்நெட் ஆன் பண்ணல. எங்கள் க்ரூஸில் அப்பப்போ ஆன் பண்ணுறாங்க, பட் ஃபுல் டைம் ஆனாக இருக்காது. சில நேரத்தில் எடுக்குது, சில நேரத்தில் எடுக்கல. அண்ட் ஐ திங்க் த பெஸ்ட் பார்ட் இஸ் தட் we don't have internet, we don't have connectivity to anything. நாங்கள் இங்கே வியட்நாமில் ஒரு செல் வாங்கி வச்சுருக்கோம், ஒரு நம்பர் எமர்ஜென்சி கான்டாக்டுக்காக. அது கூட இங்கே எதுவுமே எடுக்கல. only whenever they on the Wi-Fi network here we'll get it. பட் அந்த டைமெல்லாம் நமக்கு ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ அதனால் பெருசாக எதுவும் நம்மளால் கனெக்டும் பண்ண முடியல. அண்ட் ஐ திங்க் த பெஸ்ட் பார்ட் இஸ் தட் staying here in a beautiful place with no internet, with no disturbances. காலையில் காஃபி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு எல்லோரும் காயக்கிங் போயிருந்தாங்க. எங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்களே வந்து க்ரூஸ்லேயே வந்து இருந்துட்டோம். ஸோ ஃபிஷ்ஷிங் ஒரு ஆக்டிவிட்டி இருந்துச்சு. ஸோ சதீஷ் உட்காந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபிஷ்ஷிங், தாய்ச்சி, குக்கிங் அந்த மாதிரி வந்து நிறைய ஆக்டிவிட்டி இருந்துச்சு. எங்களுக்கு இந்த பூல் ரொம்ப பிடிச்சதால, இங்கே இருந்த வியூ ரொம்ப ரொம்ப பிடிச்சதால நாங்கள் இங்கேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். நேத்தி ரொம்ப க்ரௌடடாக இருந்தது. பட் இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் தனியாக இந்த பூலில் இருந்தோம். செம்மையாக இருக்குது ஒரு வியூ. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. க்ரூஸில் நல்ல ஒரு இன்ஃபினிட்டி பூல் மாதிரி, வார்ம் வாட்டர். வெளியே நல்ல கோல்ட் கிளைமேட், உள்ளார நல்ல வார்ம் வாட்டர். பின்னாடி உங்களுக்கு வியூ தெரிஞ்சிருக்கும். சதீஷ் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி இங்கே ஸ்விம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வார்ம் வாட்டரில் இருக்கேன். we just go for one lap. அங்கே போகலாம் எண்டுக்கு. இங்கேருந்து சும்மா கிளைட் பண்ணி போயிட்டு அந்த வியூ எப்படி பார்க்கலாம். come let's go. சூப்பராக இருக்குது, செம்மையான வியூ. இப்போ தெரியுதா வியூ நல்லா? அங்கேயும் பாருங்க எப்படி இருக்கு வியூ, சூப்பரான வியூ. ஸோ
ஸ்விம்மிங் பூல் முடித்த உடனே ரூமுக்கு வந்துட்டோம். சரி, இந்த பாத் ஸ்டப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணியே தீரணும். இதில் இருக்க ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி நல்ல ஹாட் வாட்டர் எதமாக ஆன் பண்ணி ஒரு 1 hour சூப்பராக இதுக்குள்ளே நல்லா சோப்டுன்னா 2 பேரும் வியூ பார்த்துட்டே நல்லா என்ஜாய் பண்ணோம். இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக வந்து டைமே பத்தலை. பேக் டு பேக் நாங்கள் வந்து ஒரு ரேஸ் மாதிரி ஓடிட்டு இருந்தோம். ஏன்னா காயக்கிங் இருந்தது, பேம்பு போட் இருந்தது, தாய்ச்சி இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்ட்டி இருந்துச்சு, குக்கிங் இருந்தது, நிறைய ஆக்டிவிட்டி இருந்துச்சு. ஸோ பேக் டு பேக் வந்து எங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய இருந்துகிட்டே இருந்துச்சு. நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணாமல் நான் சும்மா உட்காந்துட்ருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட நீங்கள் சும்மாவே வந்து ரிலாக்ஸ்டாக ஒரு புக் படிச்சுட்டு, நிறைய யூரோப்பியன்ஸ் பார்த்தா அப்படி தான் இருந்தாங்க. நாங்கள் தான் வந்து பேக் டு பேக் ஆக்டிவிட்டி போனோம். அவங்கெல்லாம் வந்தாங்க, வந்து ஒரு புக் எடுத்து நல்லா அங்கே இருக்கிற அந்த டெக்கில் படுத்துட்டு புக் படித்தாங்க, தூங்கினாங்க. இதுதான் வந்து நிறைய பேர் அங்கே இருக்க யூரோப்பியன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஸோ நல்லா ஒரு பாத்டப்பில் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் எங்களை திருப்பி கொண்டு வந்து பஸ்ஸிலே வந்து ஏற்றி விட்டுட்டாங்க. திருப்பி நாங்கள் அங்கேருந்து பஸ்ஸில் ஏறி மறுபடியும் ஒரு டே லாங் ஃபுல்லாக நிறைய சைட் சீயிங் பிளேசஸ் எல்லாத்தையும் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் ஆரம்பித்த ஹோட்டலுக்கே வந்து திருப்பி போயிட்டோம். ஸோ இதுதான் எங்களுடைய 2 day க்ரூஸோடைய ஆக்டிவிட்டி. ரொம்ப ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம்.